அனைவருக்கும் வணக்கம். 10th மேக்ஸில் சாம்பிள் பேப்பர் 1 வீடியோவில் லைவில் மேக்ஸ் இருக்கு. எம்சி ஃபர்ஸ்ட் ஒன், a, b are zeros of point square minus value of a plus. So x square minus 1 என்ற பாலினாம் zeros வந்து அப்படி எக்ஸோட வேல்யூ ரெண்டு வேல்யூ வரும். அது ஒன்று வந்து a, ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 a plus b into a minus b எழுதிக்கலாம். இல்லைன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் 1. நமக்கு இப்படி எழுதும்போது எக்ஸோட வேல்யூ 1, மைனஸ். இப்படி இருக்கும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1. எக்ஸோட வேல்யூ ரூட்லேருந்து வெளியே வரும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு வரணும். இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இப்போ ரெண்டு மெத்தட்லையுமே நமக்கு மைனஸ் ப்ளஸ் 1, மைனஸ் தான் வரணும். இப்போ ஏவோட வேல்யூ பாருங்கள் 1, பியோட வேல்யூ மைனஸ் கேட்டிருக்காங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லி ஆட் பண்ணால் ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து செகண்ட் ஒன், எக்ஸ் tan 60 cos 60 is equal sin 60 cot 60. Then x is equal வேல்யூ ட்ரிக்னாமெட்ரி வேல்யூவில் அப்ளை பண்ணி tan 60 வந்து cos 60 1/2 √3 cos 60 1/√3. So √3 3 3/2 equal to 1/2. எக்ஸோட வேல்யூ 1/2 இன்ட்டு 2/√3. இந்த √3/2 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/√3 அப்படின்னா இங்கே இருக்கிற வேல்யூவில் நமக்கு எதுக்கு வந்து எக்ஸ் 1/√3ன்னு அப்ளை பண்ணும்? இங்கே இருக்கிற வேல்யூ நமக்கு எங்கே 1/√3 வருதுன்னு செக். காஸ் 30 வந்து காசு சைன் வரவே வராது. tan 30 1/√3 sin 30 √3. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். தேர்ட் ஒன், so positive integers p and q can be expressed as p is equal are a and b are prime numbers, then LCM. so p q அப்படின்ற நம்பர் கொடுத்துருக்கு. LCM கண்டு 18 நம்பர் 2 into 3 ஸ்கொயர்னு இருக்கு. a ஸ்கொயர் q எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் இன்ட்டு a கியூப். எல்சிஎம் கேட்டிருக்காங்களா? எல்சிஎம்னா காமனாக இருக்கிறதுல மேக்ஸிமம் பவர் பார்க்கணும். இதில் டூவில் வந்து மேக்ஸிமம் பவர் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அடுத்து 3ல் எதுவுமே இல்லை, அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஏல ஒரு இடத்துல தான் இருக்குது, அதுவும் அப்படியே எடுத்து. ஏல காமனாக இருக்கிறதுல பவர் a கியூப். ஸோ பியில் வந்து b ஸ்கொயர் தான் இருக்கு. ஸ்கொயர் பண்ணால் 5 ஸ்கொயர் 5 4 180 a கியூப்
ஆப்ஷன் தான் கரெக்ட். quadratic equation has two real and value of c. So real and equal to அதனால பாருங்க discriminant value 0 இருந்தா real and equal value is greater than 0 real and sometimes in the unequal இதுவே d is less than 0 வந்தா no real, அதாவது d ஓட வேல்யூ அப்படின்னா no real roots. So இந்த கொஸ்டின்ல equal roots அப்ப d is equal to 0, d discriminant ஞாபகம் இருக்கா, b square minus வேல்யூ எல்லா வேல்யூ எடுத்தா இங்க டைரக்டா quadratic equation b square minus 4. இப்போ b square ஓட வேல்யூ 4a. என்ன கேக்குறாங்க, c ஓட வேல்யூ கேக்குறாங்க. c இருக்கட்டும், 4a இந்த பக்கம் போச்சு, b square divided d தான் center of circle is 0. One end of diameter is the other end. ஒரு எண்டு வந்து என்னன்னு தெரியல. இருக்கிற பாயிண்ட் வந்து சென்டர், அது வந்து சென்டர் தான் 2, 1 எண்டு வந்து 6.0. பாருங்க, இங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, மிட் பாயிண்ட் தான் 2,0. எப்படி இதெல்லாம் மிட் பாயிண்ட் ஃபார்முலா நான் உள்ள இருக்கிற பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட், அதாவது 2,0. x1 வந்து 6, x2 என்னன்னு தெரியல. y1 ஓட வேல்யூ 0, 2, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. ஈக்குவல் இருக்கிற x கோஆர்டினேட் 2 is equal to இந்த பக்கம் y கோஆர்டினேட் கம்பேர் பண்றோம். 0 is equal to 0 plus 1, 0 is equal to 5, y ஓட வேல்யூ. இப்போ நமக்கு இங்க இருக்கிற பாயிண்ட் என்னவா இருக்கும், ஆப்ஷன் சி. pair of linear equation x is equal to 5y plus 6 is equal to 2 lines, or இது ரெண்டு லைன்னு சொல்லி நம்ம ஜெனரல் ஃபார்மேட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2x உங்களுக்கு சைடு இருக்கு, என்ன ஆகும்னா x minus 5. அடுத்து இந்த ஈக்குவேஷன் இந்த 15y மட்டும் இந்த minus 15 minus 8. a1 a2 ஓட வேல்யூலாம் பாருங்க.
தான் a1 a2, 2/8 தான் a1 a2. அதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? -5 டிவைட் பை அடுத்து 6/18 அதை டிவைட் பண்ண அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? இது எல்லாமே ஈக்குவலா இருக்கா? எல்லாமே ஈக்குவலா இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும்? கோஇன்சிடென்ட் லைன். ஆப்ஷன் சரி. இன்டர்செக்டிங் லைன்னா எப்படி இருக்கும்? a1 நாட் ஈக்குவல். பேரலல் லைன்ஸ் எப்படி இருக்கும்? 1 டிவைட் பை a நாட் ஈக்குவல் டு 6. மூணுமே ஈக்குவலா இருந்தா அது கோஇன்சிடென்ட். எய்தர் இன்டர்செக்டிங் ஆர் பேரலல். அது ஆப்ஷன்ஸ். சீக்கன் சீக்கன் தீட்டாக்கு நமக்கு டைரக்டா ஃபார்முலா. சீக்கன் தீட்டாக்கு காட் தீட்டா நமக்கு 1 + tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 6 அப்படின்னு சீக்கன் தீட்டாங்க. சீக்கன் தீட்டாவை எப்படி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + tan ஸ்கொயர் 1 + tan ஸ்கொயர் தீட்டாவை 1/cot ஸ்கொயர் எழுதிக்கலாம். cos மல்டி cos ஸ்கொயர் cot ஸ்கொயர் தீட்டா cot ஸ்கொயர். டினாமினேட்டர்ல இருக்கிற cos ஸ்கொயர் தீட்டா ரூட்ல இருந்து cot தீட்டா அப்படின்னு 1 + cot ஸ்கொயர். ஆப்ஷன் 3. If triangle PQR is similar to triangle ABC, PQ equal to 6. The perimeter of triangle. இது ரெண்டும் similar triangle சொல்லிருக்காங்க. PQ divided by AB area of triangle or of Q ஓட வேல்யூ 6. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தெரியா? இதோடவே பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. பெரிமீட்டர் ஆஃப் வேற என்ன வந்து 36. டேபிள்ல 2. இதனுடைய பெரிமீட்டர் வந்து 7. ஆப்ஷன் ninth one. What is the area of semicircle of diameter? Semicircle area of circle க்கு ஃபார்முலா pi r ஸ்கொயர். செமிசர்க்கிள்னா அது அப்படியே 2 ஆல டிவைட் pi r ஸ்கொயர். ஆனா இங்க டயாமீட்டர் கொடுத்து ஆரோட வேல்யூ என்ன ஆகும்? இந்த d/2 இதில் அப்ளை பண்ணும். by 8 pi d ஸ்கொயர். triangle ABC and triangle QR if M
ஆல்டிடியூட் ட்ரையாங்கிள் ஏபி ஏபி ஸ்கொயரோட வேல்யூ AM divided by PN. Triangle வருது. ஸ்கொயர்ல எடுத்துட்டு அதை இது பண்ணும் ஸ்கொயர் ரூட் எடுத்து இருக்கும்போது AM is to PN ஓட வேல்யூ AM by P கவனிங்க என்னுடைய ரேஷியோஸ் வந்து ஈக்குவல்னு எடுத்து by R CA divided by RP அப்புறம் இந்த லைன் இதனுடைய ரேஷியோஸ் AM divided by என்ன கொடுத்துருக்கேன் AB by PQ 2/3 வருதா AM by PN வேல்யூ இது ஆன்சர் 2 is to இருக்கு ஆப்ஷன் டி given figure TA is tangent to O such that OT equal to 4 cm. Find the TA ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறோம். இப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாமா அட்ஜசன்ட் சைடும் ஹைப்போடெனியூஸும் காஸ் ஃபார்ம் T cos 30 degree root 3/2 TA ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா OT ஓட வேல்யூ 4 K is equal to 4 root 2 cancel பண்ணணும் 2 4 2 ஆல cancel பண்ணணும் the volume of right circular cone the vertical height is so right circular cone ஓட வால்யூம் கேக்குறாங்க அதனுடைய பேஸ் கொடுத்து பேஸ் அப்படின்னா பேஸ் ஏரியா வந்து பையா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க வால்யூம் கேக்குறாங்க வால்யூம்கான ஃபார்முலா 3 ஸ்கொயர் பாருங்க நம்ம எதுவும் அப்ளை பண்ண வேணாம் சரி ஆர்லாம் கண்டுபிடிக்க வேணாம் டைரக்டா பையா ஸ்கொயரோட வேல்யூ அப்ளை பண்ணி 3 பையா ஸ்கொயரோட வேல்யூ சென்டிமீட்டர் அவங்களுக்கு கொடுத்துடும் ஓகேவா இது 3 டேபிள்ல 8 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம் in 1 carry சென்டிமீட்டர் 416 ஆப்ஷன் டி for some data frequencies கொடுத்து the value of இதனுடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க பாருங்க summation 1 to n fi into xi minus x bar எப்படி இதெல்லாம் பாருங்க summation
1 to n fi psi minus bar into summation. ஏன் இங்க எக்ஸ் பார் வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா இங்க வந்து எக்ஸ் ஐ இல்லை, அதாவது ஐயோட வேல்யூ நம்ம அப்ளை பண்ண போறது இல்லை. இந்த சம்மேஷன் ஐ 1 to n அப்படின்னு எங்கெல்லாம் ஐ இருக்கோ அங்கே மட்டும் நம்ம வேல்யூ அப்ளை பண்ணணும். ஐ இல்லை அப்ளை பண்ணும்போது என்ன சம்மேஷன் fi xi divided by summation fi பாரோட வேல்யூ அப்ளை பண்ணி அப்படியே சம்மேஷன் சம்மேஷன் இதுன்னு நினைக்கிறேன். summation equal to 1 to 5x சம்மேஷனுக்கு உள்ள நமக்கு எக்ஸ் பார் இருக்கும்போது அது சம்மேஷனுக்கு உள்ள வரணும்னு அவசியம் இல்லை, எக்ஸ் பாரை வெளியே எடுத்துருவோம். இது எக்ஸ் பார் a bag contains pink 7 balls. College drawn a bag by neither a blue வரக்கூடாது or pink வரக்கூடாது. blue எங்க இருக்கு 8, pink remaining 7 மட்டும் தான். இப்போ டோட்டல் பாருங்க 8 plus 7 by 20 தான். cos of alpha plus beta வந்து cosல நம்ம cos 9. அடுத்து இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க, இதை வந்து 2 ஆல டிவைட் பண்ண, இதையும் 5/4 cos 5 வேல்யூ 1 by ஆப்ஷன் இதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த சம்ல பார்த்த உடனே ஆன்சர் பண்ண முடியுமா, அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடணும். ஏபிசிடி ஏடியும் பிசியும் பேரலாம். சைன் போட்டேன் parallel. AD is equal to 4 cm. The diagonal AC at O. AO by OC O by BC ஓட வேல்யூ என்ன? ரேஷியோ இருக்குங்களா, parallel சைடுக்கான ரேஷியோ தான் இருக்கும். இந்த parallel சைடு எது கொடுத்துருக்காங்க, ADBC by 1/2. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோம்னா AD divided by BC 1/2. AD ஓட வேல்யூ 4 கொடுத்தாங்க. BC is equal to BC இருக்க டினாமினேட்டர் இந்த பக்கம் நியூமரேட்டர் வேல்யூ the area of circle that can be inscribed in the square of 6.